வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது நூக்கல் சாம்பார். நூக்கல் சாம்பார் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இந்த நூக்கல் வந்துடும். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. சுகர், பிபி நிறைய வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போன்னு இல்லை, எங்கள் வீட்டில் அம்மா எப்பவும் செய்கிற காய் தான் இது. நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. அவங்க நூக்கல் சாப்ஸு, நூக்கல் கூட்டு, நூக்கல் பொரியல், நூக்கல் சாம்பார் எல்லாமே பண்ணுவாங்க. பழக்கம்தான். இது முட்டை வறுவல், தக்காளி ரசம், தயிர், ஊறுகாய். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது நூக்கல் சாம்பார். நூக்கல் சாம்பார் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இந்த நூக்கல் வந்துடும். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. சுகர், பிபி நிறைய வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போன்னு இல்லை, எங்கள் வீட்டில் அம்மா எப்பவும் செய்கிற காய் தான் இது. நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. அவங்க நூக்கல் சாப்ஸு, நூக்கல் கூட்டு, நூக்கல் பொரியல், நூக்கல் சாம்பார் எல்லாமே பண்ணுவாங்க. பழக்கம்தான். இது முட்டை வறுவல், தக்காளி ரசம், தயிர், ஊறுகாய். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது நூக்கல் சாம்பார். நூக்கல் சாம்பார் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இந்த நூக்கல் வந்துடும். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. சுகர், பிபி நிறைய வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போன்னு இல்லை, எங்கள் வீட்டில் அம்மா எப்பவும் செய்கிற காய் தான் இது. நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. அவங்க நூக்கல் சாப்ஸு, நூக்கல் கூட்டு, நூக்கல் பொரியல், நூக்கல் சாம்பார் எல்லாமே பண்ணுவாங்க. பழக்கம்தான். இது முட்டை வறுவல், தக்காளி ரசம், தயிர், ஊறுகாய். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.